ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். என் ஸ்டைலில் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டேன். ஒரு மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு 2 டீஸ்பூன் தனியா, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும். ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, இன்னும் ஒரே ஒரு தக்காளி லேசாக கண்ணாடி பதத்தில் வதக்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு லேசாக வதக்கணும். நான் இந்த டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அதிலே போட்டு வதக்குவோம். தீயை குறைச்சி வச்சு வதக்குங்க. ஃபுல் தீயில் வைக்கக்கூடாது, கருகிடும். லேசாக அந்த பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிட்டு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறின பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 40 கிராம் இருக்கும் இந்த புளியை ஊற போட்டிருக்கேன். நல்லா கரைச்சிப்போம். இந்த மசாலா வரைச்சி இதில் கரைக்கணும். மஞ்சளும் கல் உப்பும் போட்டு நல்லா உரசி கழுவுணுங்க சட்டியில். அப்போ தாங்க நல்லா க்ளீனாக இருக்கும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் 3த்தையும் போட்டுருவோம் எண்ணெயில். கடுகு நல்லா பொரிச்சிச்சிங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், 3த்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி, நல்லா மெத்துன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு குழம்பு. இதுலேயே குழம்புக்கு தேவைப்பட்ட கல் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னா இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து எண்ணெயில் போட்டுருவோம். அப்படியே ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், ஸ்கிப் பண்ணாமல். இருக்கிறத போட்டுருவோம். நாங்கள் இப்படி தாங்க மசாலா அரைச்சி கொடுப்போம் எங்கள் பாட்டிக்கு அம்மியில். எங்கள் பாட்டி இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க. ஏற்கனவே வதங்குறதுனால ரொம்ப நோண்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இந்த ஜாரை கழுவி இந்த புளி தண்ணியை ஊற்றிடுவோம் அதில். அவ்வளோதாங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்தோடனே மீனை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நிறைய பேர் வீட்டில் அரைக்கிற தூளில் குழம்பு வைக்கிறது கிடையாது, கடையில் தான் வாங்குறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ மசாலா சேர்த்துருக்கேன். ஆனால் நான் வீட்டு தூளில் தான் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளே கொதிக்கிட்டேங்க. கொதிக்க ஆரம்பித்தோடனே தீயை குறைச்சிருங்க, ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும் சட்டி. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு ஒரு 7 நிமிஷமாக நல்லா கொதிக்குதுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் மீன் போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மீன் போட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் மாங்காய் போடணும். மாங்காய் ரொம்ப வேகக்கூடாது, ஆஃப் பாயில் தான் இருக்கணும். மாங்காய் போட்டுட்டு அடுத்து மீன் போடணும்.
சின்ன மீனுன்றதுனால நான் ரெண்டாக அரியல, அப்படியே போட்டுருவோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போதுங்க. மீன் போட்ட பிறகு தட்டு போட்டு மூடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். கரண்டி போட்டும் கிண்டக்கூடாது. சட்டியில் அதிக நேரம் சூடு இருக்கும், அதனால் நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். இது மண்டை வெல்லம் 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்டி சூடில் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கும். பாருங்கள், நான் ஆஃப் பண்ண பிறகும் எவ்வளோ நேரம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அப்புறம் மீன் ரொம்ப குழஞ்சிரும். நீங்கள் பாத்திரத்தில் செய்யும்போதே அந்த 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. அருமையான சங்கரா மீன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.